4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது வசனத்தில், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இந்த வசனத்தில் இந்த அற்புதத்தை அவர்கள் நடப்பித்து விட்டார்கள். அற்புதம் நடந்துருச்சு. அந்த அற்புதத்துக்கு என்ன காரணம்னு ஜனங்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க. பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அப்படின்னு 6வது வசனத்தில் இருக்குது. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஸோ இப்போது பிரதான ஆசாரியன் அப்புறம் காய்பா எல்லாரும் இவங்கெல்லாம் இயேசுக்குமே நியாயம் தீர்த்தவர்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பயங்கர படித்தவங்க. பிரதான ஆசாரியர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆசாரியப்பு கூடாரத்தினுடைய சீஃப் அவர் தான். அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு 12 கோத்திரத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவாலயத்தினுடைய மிக முக்கியமான ஆசாரியர். அவர் எடுக்கிறது தான் டிசிஷன். இன்னும் சொல்லப்போனால் அவரோட டிசிஷனை பிலாத்துவே ரொம்ப யோசிப்பார், மாற்றலாமா வேணாமான்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங். அவருக்கு முன்பாக கொண்டு போய் பேதுருவும் யோவானையும் நிறுத்துகிறார்கள். இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருது. ஊழியம் செய்கிற அல்லது தேவனுக்காக வைராகியம் பாராட்டுகிற நமக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப சபைகளில் குறைஞ்சிருக்குது, விசுவாசிங்கிட்ட குறைஞ்சிருக்கு, ஊழியக்காரங்கிட்ட குறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த 13வது வசனம் பாருங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. இந்த தைரியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எந்த தைரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் சொல்லுவாங்க அசட்டு தைரியம் அப்படிம்பாங்க. அந்த தைரியம் அல்ல, இவர்களுக்கு இருக்கிற தைரியம் வேறு. இங்கே வசனம் சொல்லுது, இப்போ பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. யார்? பிரதான ஆசாரியர் பார்க்குறாரு. அவர்கள் பார்வையில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு பின்னாடி இருக்குது. இந்த தைரியம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தைரியம் எப்படி வருது? இதே பேதுரு தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 நாளைக்கு முன்னாடி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறத்துக்கு முன்னாடி இயேசுவை பிடிச்சிக்கிட்டு போகிற அன்றைக்கி இவர் தான் அன்றைக்கி நைட்டு என்ன செய்கிறாரு? பயந்து அப்படின்னு இருக்கும். எல்லாருக்கும் பயந்து மறுதளித்து சபிச்சு பண்ணிட்டார். மற்ற கூட இருந்த யோவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ராத்திரியில் கெத்சமனில் எல்லாரும் ஓடும்போது அவர் என்ன செஞ்சிட்டார்? ஓடிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த தைரியம் எப்படி வருகிறது? இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இல்லாத ஒரு மிக முக்கியமான விஷயம் அதுதான். ஒரு ஸ்பிரிச்சுவல் தைரியம் ஒன்று நமக்கு வரணும், ஆவிக்குரிய தைரியம் ஒன்று வரணும். பாருங்க, ஏற்கனவே நம்ம அந்த உதாரணத்தை பார்த்துருக்குறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. அதனால தான் நான் அடிக்கடி இதை யோசிப்பேன். ஆகாப் என்கிறவன் மிக முக்கியமான ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா. அந்த ராஜா அவனை பார்த்து இஸ்ரவேலே பயப்படுது. அந்த ராஜாவை பார்த்து எலியாவுக்கு பயம் இல்லை. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. ஆனால் எலியா போய் சொல்கிறான், ஒபதியாவை பார்த்து, எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல் அப்படிங்கிறான். ராஜாவை போய் வர சொல்கிறான். ஆண்டவர் ராஜாவை போய் பார்க்க சொல்கிறாரு. இவன் சொல்கிறான், ராஜாவை என்ன பார்க்க வர சொல்லு அப்படிங்கிறான். இதுதான் தைரியம். இது என்ன தைரியம்? ஒரு அரசாட்சி எனக்கு எதிராக நிற்கிறது, ஒரு ராஜா எதிராக நிற்கிறான், ஒரு ராஜாத்தி யேசபேல் எனக்கு எதிராக நிற்கிறாள். என் பின்னாடி யார் இருக்கா? ஒரு ஆளும் இல்லை, ஒருத்தர் கூட இல்லை, சிங்கிள் பர்சன். இப்போ இவனுக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரோடு இருக்கிற மனுஷன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்கள், அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த இயேசு கூட இருக்கும்போது ஒரு தைரியம் ஒன்று வரும். தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னா ஒரு தைரியம் வரும், ஒரு ஸ்பிரிச்சுவல் தைரியம். அதுதான் இன்றைக்கி மிஸ்ஸிங். நமக்கு குடும்பமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இருக்கட்டும், தேவன் கொடுக்குறாருன்னு நம்ம நினைக்கிறோம்ல, எல்லாமே தேவன் தான் கொடுக்குறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும், நமக்கு எதிரிகளை கூட கர்த்தர் தான் நியமிக்கிறார். நமக்கு எதிராக யார் வரணுங்கிற அனுமதியை கர்த்தர் தான் நியமிக்கிறார். காரணம் என்னென்னா, எல்லாரும் நமக்கு எதிரியாக மாறிட முடியாது. நமக்கு எதிரியாகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். தாவீதுக்கு எதிரியாகணும்னா அதால் கோலியாத்தால் மட்டும்தான் தாவீதுக்கு எதிரியாக மாற முடியும். சவுல் கூட மாற முடியாது. தாவீதுக்கு எதிரியாக மாறணும், கோலியாத் வரணும், அப்படிப்பட்ட ஒரு ஆள் வரணும். நமக்கு எதிரிகளை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணுறார். ஏன் தெரியுமா? நம்ம ஜெயிக்கிறது கூட சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது. நம்ம ஜெயிக்கிறதே கர்த்தர் நாம மகிமைக்குன்னு இருக்கிறதுலே ஜெயிண்ட்டை ஜெயிக்க வைப்பார் ஆண்டவர். அப்போ நமக்கு நியமிக்கிற ஆள் எப்படி இருப்பார்? பயங்கரமான ஆளாக இருப்பார். நம்ம எப்படி இப்போ பார்க்குறோம் கடைசி காலத்தில், ஐயோ அவர் பெரிய ஆஃபீஸருங்க, அவர் பெரிய எம்எல்ஏ, பெரிய எம்பி, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எப்பேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நமக்கு அந்த தைரியம் தான் வேணும். எதிரில் நிற்கிறது எது வேணா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ஒன்று மட்டும் இருக்கணும், எனக்குள்ள. சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளே பயந்துன்னு இருப்பான், வெளியே தைரியமாக இருப்பான். பேசும்போது வெளியே என்னவாக இருக்கும்? தைரியமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே என்னவாக இருக்கும்? பயம் இருக்கும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாவீது மாதிரி. தாவீது வெளியே பயங்கர தைரியமாக இருப்பார், உள்ளே போய் ஆண்டவர்கிட்ட அழுவார், ஆண்டவரே இது என்னவா முடியுமோ தெரில, என்ன இத்தனை பேர் வராங்க. அது ஒரு கேட்டகரி இருக்குது. அது குழந்தைங்க மாதிரி. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு பயங்கர தைரியம் வந்துடும்.
பேசிக்கிட்டே இருக்கும்போது. அப்பா இல்லைன்னா அதே குழந்தைக்கு என்ன வராது? தைரியம் வராது. அந்த மாதிரி தான் தாவீது. ஆனால் நமக்கு உள்ளேயும் தைரியம் இருக்கணும், வெளியும் தைரியம் இருக்கணும். என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தைரியம் எனக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தை எதை வேணாலும் ஃபேஸ் பண்ண முடியும். நமக்கு போராட்டம் வெறும் சரீரத்தோடு கூட மாம்சத்தோடு மாத்திரம் அல்ல. நமக்கு எப்படி இருக்குது போராட்டம்? வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும் இருக்குது. நமக்கு இன்றைக்கி பாருங்கள், வாக்குத்தத்தங்கள் இருக்குது, இப்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாரு. ஆனால் நமக்கு உள்ள பயம், எல்லாத்த பார்த்தாலும் பயம், எதை கண்டாலும் பயம். அதாவது சூழ்நிலைகளை கண்டு பயம் வேற, ஆவிக்குரிய பயம் இருக்குது. பிசாச ஆண்டவர் தலை நசுக்கிட்டார். யோசிச்சு பாருங்கள், தலை நசுக்கப்பட்டதான ஒரு பாம்பு என்ன செய்யும்? துடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்க, தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டோன்னு சொல்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் பயம். இருட்டை கண்டா பயம், எங்கேயும் எழுந்திரிச்சு போகிறது கிடையாது. அப்படியே யார் தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்புறது, கொஞ்சம் வரீங்களா கூட. நியாயமாக பிசாசு நம்மளை கண்டு தானே பயப்படணும். நீங்கள் பாருங்கள், இயேசு கிராமத்துக்குள்ளே போனால் கல்லறையிலேருந்து ஓடி வந்து ஒரு மனுஷன் கேட்குறான், அவனுக்குள்ளேருந்து பிசாசு கேட்குது, தேவனுடைய குமாரனை எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். அப்போஸ்தலர்கள் போயிட்டு இருக்கிறாங்க, பிசாசு பின்னாடியே வந்து கேட்குது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். பிசாசு நம்மளை கண்டு பயப்படணுமா, நாம் பிசாசை கண்டு பயப்படணுமா? இந்த பயம் எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஆரம்பித்து அப்புறம் யாரை கண்டாலும் பயம். அதனுடைய விளைவு இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு? ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தைரியமே கிடையாது, பேசுகிறதுக்கு தைரியம் கிடையாது. 3 பேரை வந்துட்டோம் ஒன்றா, அவ்வளோதான். ஐயோ எதுக்குங்க பம்பு, நமக்கு நம்ம பாட்டுன்னு போயிடுவோம். அப்படி மட்டும் பேதுருவும் பவுலும் நினச்சிருந்தாங்கன்னா, யோவான் நினச்சிருந்தாங்கன்னா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய சபைகள் கிடையாது, இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்? நமக்கு ஒன்று என்றால் ஆண்டவர் ஆட்களை அங்கே நியமித்து வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர்கள் வருவார்கள். எங்கேருந்து வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஏற்ற நேரத்தில் சகாயத்தை அனுப்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கி அந்த தைரியமாக நீங்கள் பேசினா தான் இயேசு கூட இருந்தவங்கன்றத தேவனை அறியாதவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நமக்கு அந்த தைரியம் இல்லை. எதுக்கு தைரியம் இருக்குது? எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இருக்குது, வாக்குவாதம் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குது, அதுக்கெல்லாம் தைரியம் இருக்குது. ஆனால் இயேசுவை பற்றி மட்டும் சொல்கிறதுக்கு மட்டும் தைரியம் கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் தைரியம் கிடையாது. நீங்கள் சிறு மந்தைங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன். ஏன்னா சிறு மந்தையாக இருக்கிறவனோட தான் தேவன் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. பயப்படாதே சிறு மந்தையே, நம்ம கூட தான் ஆண்டவர் இருப்பார், நம்ம கூட தான் ஆண்டவர் கிரியை செய்வார். தேவன் என்னோட இருக்கிறாருங்கிற தைரியம் மட்டும் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். அந்த தைரியம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ பாருங்கள், விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆனால் விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம்னு இருக்குது. வாசிங்க, எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நமக்கு முதல்ல பற்றி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எது? நம்பிக்கையினால் உண்டாகிற தைரியம். எந்த நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? காய்பா ஒரு பக்கம் இருக்கிறாரு, அண்ணா ஒரு பக்கம் இருக்கிறாரு, ரோம சாம்ராஜ்யம் எனக்கு எதிராக நிற்கிது, எல்லாரும் எதிராக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. எத்தனை பேர் எதிராக நின்னாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். 1,00,000 பேர் நிற்கட்டும், என் பக்கத்தில் 1000 பேர் விரட்டும், என் பக்கத்தில் 10,000 பேர் விரட்டும், என் தேவன் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு தைரியம் உண்டு, என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. அந்த தைரியம் தான் அந்த 2 பேருக்கு இருந்துச்சு. பாருங்க, கென்யாவில் அமெரிக்கன் எம்பசியை அடித்தாங்க. அடித்த உடனே மறுநாள் காலையில் அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா சொல்கிறாரு, அவர்கள் எம்பசியை அடிக்கவில்லை, என் நண்பர்களை அடிச்சிருக்கிறாங்க, அவர்கள் என்னை தொட்டதுக்கு சமம் அப்படிங்கிறார். என் எம்பசியை தொடுறது என்ன தொடுறதுக்கு சமம், நம்மளை தொடுவது தேவனை தொடுவதற்கு சமம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறார். உங்களுக்கும் எனக்கும் அந்த தைரியம் தான் வேணும். நமக்கு தேவையான ஆட்களை அவர் அனுப்புவார், ஏற்ற நேரத்தில் அனுப்புவார், யாரை வேணாலும் அனுப்புவார். அது கோரேஸாக இருக்கும், இராணுவமாக இருக்கும், அல்லது எப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சாராக இருக்கும், எங்கே வேணால் யாரை வேணாலும் அனுப்புவார். நாம் இந்த ஆட்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கோரேஸை தேடாதீங்க, நீங்கள் நேபுகாத் நேச்சாரை தேடாதீங்க, நீங்கள் ஒரு வார்டு மெம்பரை தேடாதீங்க. எனக்கு இந்த போஸ்டிங் தான் நல்லா இருக்கும், நம்ம மட்டும் அரசியலில் போய் இந்த போஸ்டிங் வந்துட்டா நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும். இல்லை இல்லை இல்லை, எப்பேற்பட்ட ராஜா உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட உங்களுடைய முதன்மை பாதுகாப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவரை அனுப்புகிற ஆள் வருவாங்க, அவங்க பாதுகாப்பாங்க, ஏற்ற வந்துட்டு நம்ம உதவி செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? திருப்பி நீங்கள் அவரையே பிடிச்சிப்பீங்க. இந்த பிலிப்பு போய் காந்தாக மந்திரிக்கு ஞானசானம் கொடுத்தார்ல, அதோட பாருங்கள், காந்தாக மந்திரியும் காணோம், பிலிப்பும் காணோம். வந்தோம், ஞானசானம் கொடுத்தோம், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ மட்டும் பிலிப்புக்கு காந்தாக மந்திரி ஹெல்ப்பாக இருந்தால் எது ஒன்றுனாலும் என்ன பண்ணுவார் பிலிப்பு? அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது, மினிஸ்ட்ரிக்கு போக வேண்டியிருக்கு, நடந்தால் போனோம், ரதத்தை கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா போய்ட்டு. காந்தாக மந்திரி என்ன பண்ணுவார்?
பிலிப்புக்கு கொடுக்கறதுக்கு நான் சோத்திரம் பிரைஸ் தலாட். இப்போ ரதம் கிடைச்சிரும், ஆனால் ஆவியானவர் கொண்டு போன ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவம் போயிடும். நமக்கு தேவையான போது கர்த்தர் ரதத்தை அனுப்புவார், தேவை இல்லாத போது ஆவியானவரே கொண்டு போவார். அப்போ நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் காத்திருக்கணும். இப்போ நம்ம ஆட்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் ஒரு தைரியம், எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், யாரையும் தெரிய வேணாம், நான் உன் கூட இருக்கிறேன் என்பது மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் நிற்கிறேன், அந்த இடத்துல உன் கூட நிற்கிறேன். இப்போ நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, நிற்கிறாரு, எல்லாம் வசனத்தின்படி ஓகே. நம்ம மாம்சத்தில் இருக்கிறோமா, நம்மளை பொறுத்த வரைக்கும் எதையுமே கண்ணில் பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஒரு தைரியம் வருது. கண்ணில் பார்க்காத வரைக்கும் தைரியம் வருதில்ல. இந்த விசுவாசத்துக்கும் இந்த தைரியத்துக்கும் இங்கே ஒன்று தான் டிஃபர் ஆகுது. விசுவாசம் என்னென்னா பார்க்காதது, நம்பப்படுகள் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம், அதான் விசுவாசம். ஆனால் நமக்கு தைரியம் எப்போ வரும் தெரியுமா? ஒரு ஆளை பார்த்தா தான் நமக்கு என்ன வரும்? தைரியம் வரும். இப்போது எலிசாவுக்கும் கூட இருந்த வேலைக்காரருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? தலைக்கு மேலே இருக்கக்கூடியதான அக்னி ரதத்தை எலிசாவால் பார்க்க முடியுது, வேலைக்காரரால் பார்க்க முடியல. அந்த ஆவிக்குரிய கண்ணு திறந்திருக்கிறதுனால தான் எலிசாவுக்கு விசுவாசம் இருக்குது. அந்த ஆவிக்குரிய கண்ணு மூடப்பட்டு அதை பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் யார் இருக்கிறா? வேலைக்காரர் இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால அவரால் என்ன செய்ய முடியல? தைரியமாக இருக்க முடியல. அவர் சொல்கிறாரு, ஐயா இவ்வளோ பேர் சூழ்ந்துட்டாங்க, ஐயா என்னையா பண்ண போகிறோம்? எலிசா சொல்கிறாரு, பயப்படாத, அவரோடு இருக்கிறதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவங்க அதிகம். எப்படியா சொல்கிறீங்க? ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாரு, உனக்கு தலைக்கு மேலே இத்தனை அக்கினி ரதம் நிற்கிது. இப்பவும் சொல்கிறேன், அன்னைக்கு எலிசாவோடு கூட இருந்தது அக்கினி ரதங்கள், இன்னைக்கு உங்களோட கூட என்னோடு கூட இருப்பது பரிசுத்த ஆவியானவர். அக்கினிமயமான நாவுகளை உடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒரு பகுதி, அவர் நம்ம கூட இருக்கிறார். அப்போ நமக்கு என்ன தைரியம் இருக்கணும்? புரியுதா நான் சொல்கிறது? இந்த தைரியம் எதுக்கு வேணும்? தேவனை பற்றி சொல்கிறதுக்கு வேணும். நீ இருக்க வேண்டிய தைரியம் என்ன தெரியுமா? ராயனுக்கு முன்பாகவும் சரி, காய்பாவுக்கு முன்பாகவும் சரி, எருசலேமிலும் சரி, பாபிலோனிலும் சரி, என்னை குறித்து சாட்சி கொடுப்பதுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும், சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கணும். உங்களை கீழே தள்ளணும்னு ஒருத்தன் நினச்சான்னா அவனுக்கு முன்னாடி உங்களை எழுப்பி மேலே உட்கார வச்சுட்டு தான் கர்த்தர் மறு வேலையே பார்ப்பார். உங்களுக்கு மட்டும் ஒன்று இருக்கணும், நான் என் தேவனாகிய கர்த்தரை கொடுத்து சாட்சி கொடுப்பதற்கு நான் தைரியமாய் நிற்பேன். இந்த தைரியத்தை தான் அவர்கள் பார்க்குறார்கள். இப்போ பாருங்கள், நியாயமாக காய்பாவை பார்த்த உடனே, அண்ணாவை பார்த்த உடனே, பிரதான ஆசாரியனெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்டிங்கை பார்த்தோன்னா நமக்கு ஒரு பயம் வரும்ல, ஒரு மரியாதை கொடுக்கணும்னு. அதானே உண்மை. ஆனால் இவனுக்கு என்ன வந்துருச்சு? இப்படி தைரியம் வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? சுற்றி இருக்கிற நம்மால், இந்த பயலுக்கு தைரியத்தை பாருங்கள், பிரதான ஆசாரியர் உட்காந்துருக்கிறாரு, இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான், ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, இவன் அப்படி பேசுனது தான் அவர்களுக்கே ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. என்னடா நம்ம எதிரிலேயே ஒருத்தன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறானே, அப்போ இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்திருக்கும்? அதுதான் கொஸ்டின் மார்க். இந்த கேள்வியை தான் கர்த்தர் போட்டு விட்டுருவார். நாம் என்ன நினைப்போம்? அவங்களுக்கு எதிராக தைரியமாக பேசினா அவங்க நம்மளை என்ன செஞ்சுருவாங்க? இவ்வளோ தைரியமாக பேசுகிறான், இவனை நிச்சயமாக இவனை என்ன செஞ்சுருவாங்க? ஏதாவது ஒன்று பண்ணத்தான் போகிறாங்க. எதுக்குங்க? ஏதோ வாயை மூடிட்டு அமைதியாக சரி சரி சரின்ட்டு போயிடணும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சா என்ன பண்ணிடு? ஆமாங்கய்யா, எம்எல் தாங்க குட்டுறோம், ஐயா மன்னிச்சிருங்கய்யா, விட்டுருங்கய்யா, நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டேங்க, இந்த மாதிரி எலியா சொன்னால் என்ன ஆகும்? அங்கே அப்படி போக முடியாது பாருங்கள். அங்கே நான் பேசித்தான் ஆகணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லித்தான் ஆகணும். உலகம் என்ன சொல்லிக் கொடுக்குது? எந்த வம்பு தும்புக்கும் போக வேண்டாம். ஆனால் கர்த்தருக்கான வைராக்கியத்தை பாராட்டித்தான் ஆக வேண்டும். கர்த்தருக்காக நிற்கத்தான் வேணும். ஆமாங்கய்யா சொல்ல வேண்டிய இடத்துல ஆமாங்கய்யா சொல்லணும், முடியாதையான்னு சொல்கிற இடத்துல முடியாதுன்னு தான் ஏன் சொல்லணும். சிலையை வணங்குறியா? முடியாதுன்னு தான் சொல்ல முடியும், ஆமாங்கய்யான்னு போக முடியாது. அந்த தைரியத்தை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்கள் நானும் தைரியமாக பேசினா உலகம் சொல்லும், அப்படிலாம் பேசாத, தண்டனை அதிகமாயிரும், உன்னை தூக்கி நெருப்பில் போட்டுருவாங்க. பைபிள் சொல்லுது, நீ தைரியமாக ஆமான்னு சொல்லு, நெருப்புக்கு நடுவில் உன்னை காப்பாற்றி ராஜாவையே முகங்குப்புற விழ வைக்கிற தேவன் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற தைரியம். ஸ்பிரிச்சுவல் தைரியம் சொல்கிறேன், மற்ற அசட்டு தைரியத்தை சொல்லலை, ஸ்பிரிச்சுவல் தைரியம். அந்த தைரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவங்க பேசுகிறதை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால். படிப்பறியாதவர்கள் ஏன் இந்த வேர்டை இங்கே கொண்டு வராரு அந்த ஆசாரியன்? ஏன்டா இவ்வளோ தைரியமாக பேசுறிய? முதல்ல அந்த தைரியத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் இருக்கும்? நீ படித்தவனாக இருந்தால் உனக்கு என்ன இருக்கும்? ஒரு தைரியம் இருக்கும். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, நீ படிப்பறியாதவர்கள் என்றும். இங்கிலீஷில் வந்து எவ்வளோ இருக்குன்னா, NIV டிரான்ஸ்லேஷனில் அன்ஸ்கூல்டு அப்படின்னு இருக்கு. அதாவது ஸ்கூல் பக்கமே போகாதவன் என்றும். படிப்பறியாதவர்கள், லிட்ரேட் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, எந்த விதமான படிப்பறிவுமே கிடையாது. அவங்க 2 பேருமே மீனவர்கள். ஆனால் இந்த தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு ஆசாரியன் சொல்கிறான், இவங்க படிப்பறியாதவங்களாச்சே. அப்படின்னா என்ன அர்த்தம்? படிக்காதவனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு தைரியம்? அதுதான் அவன் கேட்க வர கேள்வி. பொதுவாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் படித்தவனுக்கு என்ன இருக்குது? ஒரு தைரியம் இருக்குது. ஆசாரியனுங்கிட்ட பேசணுன்னா
அதுவும் அதுக்கு முன்னாடி அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது முழுக்க வேதத்திலிருந்து பேசுறாரு. 4:2 வாசிங்க. இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு, இவங்களுக்கு இந்த கோபம் ஆச்சரியம் ஏன் வருதுன்னா, இவன் எப்படி இதெல்லாம் பேசுறான்? அதுக்கு முன்னாடி பாருங்க, தாவீதை குறித்து பேசுவதற்கு எனக்கு இடம் கொடுங்கள் அப்படிங்கிறான் 3ஆம் அதிகாரத்தில். வசனத்தை எடுத்து அப்படியே வரிசையா பேசுறாரு. பார்க்குறான், இதை இவன் எப்படி படித்தான்? இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? யாருக்கிட்ட? பைபிளை பற்றி. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு பைபிள்னு சொல்கிறேன். அவங்க ஊரில் நியாயப்பிரமாணத்தை பற்றி ஆசாரியன்கிட்ட பேசுறதுக்கு என்ன வருது? அவனுக்கு தைரியம் வருது. பொதுவாக நம்ம யாருக்கிட்ட பேசுவோம்? நமக்கு இந்த உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? ஒரு படிக்காதவர்கிட்ட இன்னொரு படிக்காதவர் என்ன செஞ்சிடலாம்? சுவிசேஷம் சொல்லிடலாம், ஈஸி. ஆனால் படித்தவர் இருக்கார்ல, நாலேஜ்ஃபுல் பர்சன், அவருக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அவர் அளவுக்கு நாலேஜ் உள்ள ஒரு ஆள் வேணும். இதுதான் உலக நியதி, இதுதான் பொதுவாக நம்ம நினைக்கக்கூடியது. ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? இப்போ ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு, அவர் படைப்பை நம்பாதவராக இருக்கிறாரு, அவர் பரிணாம வளர்ச்சி கொள்கையை நம்புறவராக இருக்கிறார், குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கிறத நம்புறவராக இருக்கிறாரு. இப்போ இவருக்கு பதில் சொல்கிறதுக்கு யார் வேணும்? இன்னொரு படித்தவர் அதை பற்றினதான ஒரு விளக்கத்தை கொடுத்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ணுறவராக இருந்தால் ஈஸி அதுக்கு தான் படித்து நம்ம வரணும்லாம் சொல்கிறதுலாம் ரீசனாக தான். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சம்பவம். இதில் என்ன நடக்குதுன்னா, நல்லா படித்து பிரதான ஆசாரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா, தோரா படிச்சிருப்பார், 5 ஆகமத்தையும் முடிச்சிருப்பார், நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருப்பார், ஜனங்களுக்கு தேவையானதான எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறவராக இருப்பார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியனுக்கு மறு உத்தரவு கொடுக்குறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, படிப்பறிவு இல்லாதவன். இந்த ஆச்சரியம் தான் அவங்களுக்கு வருது. சரி, படிக்காதவனாக இருக்கிறாரு, இவ்வளோ தைரியம் எதனால் வந்துச்சு? படித்தவனை பார்த்தா படிக்காதவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பயம். அவர்கிட்ட பேச முடியாதுங்க. ஆனால் வசனம் சொல்லுது, படிப்பறியாதவர்களாக இருந்தும் அவர்கள் தைரியமாய் பேசினார்கள். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் மிக முக்கியமானது ஒன்று, படித்தவன் தான் பேசணும். படிப்பறிவு இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அது உலகம் என்ன சொல்லிக் கொடுக்குது? படித்தாதான் முன்னேற முடியும், அதான் உனக்கு எதிர்காலம். நம்முடைய வாழ்க்கை உயர்வுக்கும் எதிர்காலத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்பு ஒரு டூல். படிக்கலையா, உனக்கு வேற ஒரு டேலண்ட் இருக்குது. சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் ஒரு டூல், புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ஸ்விம்மிங் ஒரு டூல், அப்புறம் உசைன் போல்ட்டுக்கு ரன்னிங் ஒரு டூல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டூல். லியோனல் மெஸ்ஸிக்கு ஃபுட்பால் ஒரு டூல். ஆண்டவர் யாருக்கு என்ன வச்சிருக்காரோ அதை பிடிச்சிட்டு அவன் மேலே வந்துட போகிறான். அதே மாதிரி படிப்பும் இந்த உலகம் நமக்கு என்ன ஒரு மாயையை உண்டாக்கி வச்சிருச்சுன்னா, படிக்காட்டி அறிவு இருக்காது. ஆனால் ஆதாமை படைக்கும் போதே சர்வ ஞானத்தோடும் அறிவோடு தான் கர்த்தர் படைச்சு வச்சார். அதான் வச்சார். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் கொடுத்த அறிவு நமக்கு மங்கி போச்சு. இந்த பழம் சாப்பிட்ட பிறகு புத்தி குறைஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேற ஒரு அறிவு நமக்கு வந்திருக்கு, அவ்வளோதானே ஒழிய தேவன் உங்களை கொண்டு போய் பயன்படுத்துவதற்கு படிப்பு இருந்தால் படிப்பை வைத்து கர்த்தர் பயன்படுத்துவார். படிப்பு இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு படிப்பு மஸ்ட் கிடையாது. படிப்பு இருந்தால் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். இப்போவும் சொல்கிறேன், படிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் படிச்சுட்டா ஓஹோ ஆகாலாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு சில நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க படிப்பு ரொம்ப மேன்மையாக என்கிட்ட பேசுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவரை கர்த்தர் கையில் பிடிக்கும் போது அவர் வெறும் +2 தான். அவர் படிப்பு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டாரு. இன்றைக்கி அந்த படிப்பில் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு, படிப்பால் வாழ்க்கையை ஓட்டுறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் அவர் உயர்வதற்கு படிப்பு காரணம் அல்ல, கர்த்தர் தான் காரணம். அதற்கு படிப்பு யூஸ் ஆச்சு கூட. ஒருவேளை படிக்காவிட்டால் அவருக்கு அப்படியே ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறார், அவர் படிக்கலை, ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் டேலண்ட் இருந்துச்சு. அந்த டேலண்ட்டை பயன்படுத்தி கர்த்தர் கொண்டாண்டார். இன்றைக்கி 2 பேரும் ஒரே ஸ்டேட்டஸில் தான் இருக்கிறாங்க. எந்த மாறுபாடும் கிடையாது, எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. இவங்க 2 பேரோட சேர்ந்து என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு இவங்கள மாதிரி படிப்பும் இல்லை, பிஸ்னஸ் டேலண்ட்டும் இல்லை, ஆனால் ஊழியத்தினுடைய அழைப்பு இருந்துச்சு. அந்த படிப்பு கொடுக்குற உயர்வை, இந்த பிஸ்னஸ் டேலண்ட் கொடுக்குற உயர்வை அழைப்பு கொடுத்து என்னை கொண்டு வந்து அவங்களோட உட்கார வச்சிருச்சு. கர்த்தர் உயர்த்துவதற்கு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அழைப்பாக இருந்தாலும் சரி, உயர்த்துதல் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. இப்போ இவன் என்ன நினைக்கிறான்? உலகம் நினைக்குது, காய்பா நினைக்கிறார், இவர் ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான் நினைக்கிறோம், ஆனால் இவர் ஸ்பிரிச்சுவலாக இல்லை. அவர் சொல்கிறாரு, படிக்காதவனுக்கு எப்படி இவ்வளோ ஞானம், இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வருது? அதுதான் இன்றைக்கி உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்லும். உங்களை அடிக்கடி மட்டுப்படுத்துகிற ஒரு தட்டி வைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? படிக்காத நீ பேசாத அப்படிம்பாங்க. படிக்காதவங்க பேசக்கூடாதுன்னு அர்த்தமே அதுதான் சொல்கிறேன். படிப்பு என்பது ஒரு டூல். ஆனால் கர்த்தருக்கான வைராக்கியம், தைரியம் என்பது படிப்பை பேஸ் பண்ணது அல்ல, அது ஆவியை பேஸ் பண்ணது, உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேஸ் பண்ணது. யோசித்து பாருங்கள். இப்போ உடனே எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க, பவுல் படித்தார்,
அதனால தான் அவர் இவ்வளோ புக் எழுதினார். பவுல் படித்ததுனால இவ்வளோ புக்கு எழுதலை. அப்படி பவுல் படித்ததுனால இவ்வளோ புக்கு எழுதியிருந்தா பவுலோட நிறைய புக்கு கமாலியல் எழுதியிருக்கணும். ஏன்னா பவுலே யார்கிட்ட போய் தான் படித்தார்? கமாலியல்கிட்ட படித்தார். அப்போ பவுலை விட புக்கு அதிகமாக யார் எழுதணும்? கமாலியல் எழுதணும். சரி, அதை விட்டுருங்க. மோசே எடுத்துக்கோங்க. 7:22 வாசிங்க. சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். நல்லா படிச்சிட்டார். எகிப்தினுடைய சகல சாஸ்திரம்னா நம்ம சொல்லக்கூடியதான எல்லா காரியங்கள் படித்து முடிச்சுட்டு வாக்கிலும் நல்லா பேசுவார், செய்கையிலும். சிலருக்கு நல்லா செய்வாங்க, பேச தெரியாது. சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா பேசும். சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேச்சு தாண்டா அவங்ககிட்ட, ஒன்றும் செய்கையில் ஒன்றுத்தையும் காணும். நல்லா பேசும், செய்கை இருக்காது. ஆனால் இவன் அப்படி இல்லை. நல்லாவும் படிச்சிருக்கான், நல்லாவும் பேசுவான், நல்லாவும் வேலையும் செய்வான், எல்லாத்துலேயும் தி பெஸ்ட். ஆனால் இவனை கூட்டிகிட்டு போய் 40 வருஷம் ஆடு மேய்க்க வைக்க வேண்டி இருக்குது. எதுக்காக ஆடு மேய்க்க வைக்கணும்? இப்போது எந்த வேலையும் தெரியாதுங்க எனக்கு. என்னப்பா தெரியும்? இந்த ஆடு மேய்க்க தெரியும். கொம்பை அழகாக அங்கே தொட்டி இங்கே தொட்டி இவங்கள ஒரு ஆட்டை எப்படி மேய்க்கணும்னு என்ன கேளுங்க. ஏப்பா, நீ எகிப்தின் கலைகளிலே வாக்கிலே ராமசேஸ்க்கு ஊரை கட்டினிய, நீ கட்டடக்கலையில் அதை முழுசும் மறந்து போச்சுங்க. மில்லிமீட்டர் டெசிமீட்டர் கூட ஞாபகத்தில் இல்லைங்க. மூலக்கல் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது. ஏன்? நீ அந்த எகிப்தில் கட்டுற கட்டடக்கலையை மறந்தால் மட்டும்தான் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு உன்னை நான் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் எகிப்தோடைய மெஷர்மெண்ட்டை கொண்டாந்துருவே. நீ பயங்கரமான வாக்கில் வல்லவர். சரி, இப்போ நீ பார்வோன்ட்ட போய் பேசணுமே, நீ தான் ஏற்ற ஆள். அப்படியா? எதனால் ஏற்ற ஆள்? நீ எகிப்தின் கலைகளிலே வாக்கிலே வல்லவன், சாஸ்திரங்கள் சட்ட திட்டங்கள்லாம் படிச்சிருக்கார், லா புக்கெல்லாம் படிச்சிருக்கார், தி பெஸ்ட். அப்படின்னா எகிப்தில் போய் பேசுறதுக்கு நீ தான் பெஸ்ட் ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்களா? இல்லை, ஒரு 40 வருஷம் வெயிட் பண்ணுவோம். ஏன்? திக்குவாயும் மந்தனாவுமா மாறட்டும். ஏன்? எனக்கு தேவை எகிப்து லா பேசுகிற ஆள் இல்லை, எங்கிட்ட ஒரு லா இருக்குது, நியாயப்பிரமாணம், அதை பேசுறதுக்கு ஒரு ஆள் எனக்கு வேணும். எகிப்தில் பார்வோன்ட்ட பேசுறதுக்கு எவனை வேணாலும் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணும்னா அதுக்கு மோசே தான் வரணும். கர்த்தர் 40 வருஷம் வெயிட் பண்ண வச்சது எதுக்காக? எகிப்தில் மட்டும் கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி வாதையை செஞ்சு 10 வாதைகளை செஞ்சு செங்கடலை பிறந்து கூட்டு வரதுக்கா? அது ஒரு ப்ராசஸ். அது அன்னைக்கே முடிஞ்சிருச்சு, அது அன்னையோட முடிஞ்ச ஒரு வேலை. ஆனால் எதுக்கு தெரியுமா கூட்டு போனார்? உன்னை அடுத்த 2000 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிற நியாயப்பிரமாணத்தை உன் மூலம் கொண்டு வரணும். நீ நியாயப்பிரமாணத்தை படிக்கணும்னா எகிப்து பிரமாணத்தை மறக்கணும். நீ இஸ்ரவேல் ஜனங்களோட பேசணும்னா எகிப்தில் பேசினதை மறக்கணும். நீ ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும்னா எகிப்தில் படித்ததை மறக்கணும். உன்னுடைய உலக பிரகாரமான அறிவை எப்போ நீ ஒன்றும் இல்லைன்னு ஆகுதோ, படிப்பறிவு இல்லாதவர்கள்ன்ற இடத்துக்கு வர்றீங்களோ, அப்போ தான் உங்களை எடுத்து ஸ்பிரிச்சுவலி பயன்படுத்த முடியும். இன்றைக்கி என்ன ஆகுது? சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் படித்ததை ஆண்டவருக்கு யூஸ் பண்ணுறோம், we are using in the spiritual மினிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. தேவைப்பட்டால் கர்த்தர் அதை பயன்படுத்தி கொள்ளுவார். தேவைப்படுமா? கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து நாங்கள் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தேவைப்படலையா? கூழாங்கல்லே போதும், நாங்கள் எடுத்து அடித்து முடிச்சுட்டு போயிடுவோம். தேவைப்பட்டால் யோசுவாவை வைத்து எரிகோவை இடித்து ஆயிப்பட்டத்தை க்ளோஸ் பண்ணுவோம். தேவைப்படலையா? நீ சுற்றி மட்டும் வா, கோட்டையை இடித்து தள்ளுறதுக்கு கர்த்தரால் முடியும். கர்த்தரால் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம ஞானத்தால் தான் மினிஸ்ட்ரி நடக்குது, நம்ம ஞானத்தால் தான் குடும்பம் நடக்குது. என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி அப்படியே பிஸ்னஸில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற அன்றைக்கி தான் ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. ஆஃபீஸில் ஜெபத்தோடு ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இருக்காது. சில ஆட்கள் அப்படி இருக்கு, காணாமலே போயிடும். கிருபை ஆஃபீஸ் முழுக்க ஓடுறது, கிருபையில் ஓடுது. பிஸ்னஸ் கர்த்தரால் நடக்குது. நம்மளுடைய படிப்பறிவு அல்ல, கர்த்தருடைய கரமே நம்ம எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கு. அதுக்கு படிக்க வேணான்னு அவசியம் இல்லை. திருப்பி இப்படி போயிடாதீங்க. எதை ஒன்றுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணாதீங்க. இதனால தான் நான் மேலே வரேன், இது எங்கிட்ட இருக்குது, இது ஒன்று போதும், இதை வச்சுக்கிட்டு நான் மேலே வந்துடுவேன். ஆண்டவர் சொல்கிறார், எதை வச்சுக்கிட்டு நீ மேலே வர முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தரால் மட்டும்தான் நீ மேலே வர முடியும். அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிற எது ஒன்றுமே ஒரு நாள் எக்ஸ்பைர்ட் ஆகும். எக்ஸ்பைர்டே ஆகாமல் எட்டர்னல் எதுனா நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் மட்டும்தான். அவருக்கு எக்ஸ்பைர்டே கிடையாது. சார் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, இந்த இதில் நான் ரொம்ப ஸ்கில்லு, இந்த இதில் நான் இது அப்படின்னு சொல்லி நம்முடைய அறிவு, இந்த படிப்பறிவு மட்டும் இல்லை, உலக அறிவு கூட நான் சேர்த்தே சொல்கிறேன். எது ஒன்றுமே அதை வச்சு உங்களுக்கு ஒரு தைரியம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்று போதுங்க, லைஃப்பை நான் ஓட்டிடுவேன், இது ஒன்று போதும், வாழ்க்கையை நான் சமாளிச்சிருவேன். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு அந்த தைரியம் வரக்கூடாது. எந்த அறிவும் இல்லாத பேதுருக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இல்லை, என்ன தைரியம் தெரியுமா? இப்போ சொல்லுவாங்க, சிலர் கேட்பாங்க, படிக்காமல் இப்படி விட்டுட்டியேடா, எப்படா அவன் லைஃப் எதிர்காலத்தை என்னடா பண்ணுவேன், என்னதான் பண்ண போகிற அப்படிம்பாங்க. அவனுக்கு அது வரல, அவன் என்ன பண்ணுவான்? சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இது இல்லாட்டி எதிர்காலம் அவ்வளோதான், க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. இல்லை, ஏன்னா நம்ம தைரியம் படிப்பு மேலே இருக்குது, நம்ம தைரியம் டேலண்ட் மேலே இருக்குது, நம்ம தைரியம் கர்த்தர் மேலே இருக்கணும். அதுதான் காய்பாவுக்கு புரியவே இல்லை, அந்த காரியமே புரியல.
படிக்காத எவனுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு? ரெண்டாவது என்ன சொல்கிறான்? படிப்பறி இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும். பேதமைனா என்ன தெரியுமா? இக்னோரண்ட். பேதமைனா இக்னோரண்ட், அதாவது அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இவன்லாம் ஒரு ஆள், இவங்ககிட்டலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. சில நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? உங்களை யார் இக்னோர் பண்ணுறாங்களோ அந்த இக்னோர் பண்ணுற ஆள் இருக்குல்ல, அவன் கண்ணுக்கு முன்னாடி உங்களை ஒரு உயர்த்தி கொண்டு உட்கார வைப்பார் பாருங்க. அவன் அப்படியே ஆச்சரியப்படுவான், எப்படி இவன் மேலே வந்தான், எப்படி இவனுக்கு இந்த தைரியம். இப்போ பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். தாவீது வீட்டில் 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேரில் எல்லாருமே இராணுவத்துக்கு போகிறவங்க தான் போல். சாமுவேல் போன உடனே எல்லாரையும் வரிசையை நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்ச உடனே முதல் பையனை பார்த்த உடனே சாமுவேலே டிசைட் பண்ணிட்டார், இவன் தான் ராஜா. ஆள் எப்படி இருக்கிறான்? பயங்கர ஸ்டவுட்டாக இருக்கிறான், கம்பீரமாக இருக்கிறான். அதில் சொல்லுவார், இவன் தானாக்கும் அப்படிம்பார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானாக்கும் அப்படின்ட்டு அபிஷேகம் பண்ணவே போயிட்டார். இவ்வளோ முடிஞ்சிருச்சு, 7 பேர் இல்லை. இப்போ கர்த்தருடைய திட்டம் யார் மேலே இருக்குது? தாவீது மேலே இருக்குது. தாவீது எங்கே இருக்கிறான்? வனாந்தரத்தில் இருக்கான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இக்னோரண்ட், அற்பமாக எண்ணப்பட்டவன். உனக்கு இவ்வளோ தானே பசங்க, இன்னொருத்தர் இருக்கிறான் யா, அது எதுக்கும் லாய்க்கப்படாது. என்ன லாய்க்கப்படாது? இவங்கெல்லாம் யா சின்ன வயசுலேயே யுத்தத்துக்கு பழக்கிட்டாங்கயா, இவங்கெல்லாம் யா நல்லா படித்தாங்கயா, இராணுவத்தில் போய் ஒர்க் பண்ணுறாங்கயா, மிலிட்ரியில் இருக்கிறாங்கயா, இவங்க எல்லாம் ஓகே. அது எதுக்கு லாய்க்கலன்னு ஆடு மேய்க்க விட்டுருக்கேன். இவனுக்கு இராணுவத்தில் ப்ராக்டிஸு, அவனுக்கு வனாந்தரத்தில் ப்ராக்டிஸு. இராணுவத்தில் எப்படி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க தெரியுமா? எந்த காயமும் ஏற்படாதபடி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, எக்ஸசைஸு எல்லாம். அவனுக்கு எப்படி தெரியுமா ப்ராக்டிஸு? சிங்கத்தோடையும் கரடியோடையும் ப்ராக்டிஸ். இவங்களுக்கு கொடுக்கறத விட கடினமான ப்ராக்டிஸ். இவங்க எல்லாம் அவன் அற்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பரலோகம் மட்டும் அவனை ராஜாவாகவே பார்த்துக்கிட்டு இருக்குது. பரலோகம் ராஜாவை பார்த்துருக்கு. அதுக்கு ராஜான்றதுனால அவனுக்கு பரலோகம் ப்ராக்டிஸே கொடுக்காமல இல்லை, எல்லா ப்ராக்டிஸும் கொடுத்துருக்கு. அவனுக்கு தேவையான ப்ராக்டிஸை அங்கே வச்சு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. உலகம் அதை பார்க்கல. உலகம் நம்ம அற்பத்தனத்தை மட்டும் பார்க்குது, ஒன் சைடை மட்டும் பார்த்துட்டு உலகம் சொல்லுது, இவன்லாம் எப்படியா, இவெல்லாம் மேலே வருவானா, இவெல்லாம் திருந்துவானா, இவெல்லாம் வர முடியுமா, இவெல்லாம் மேலே வருவானா. நம்மளை வச்சுக்கிட்டு மேலே வந்த பிறகு நம்மகிட்டயே சொல்லுவாங்க, இவெல்லாம் மேலே வருவான் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்மளை வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. இவெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வருவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிம்பாங்க. அதுதான் உண்மை. உலகம் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணது எந்த அளவுக்கு தெரியுமா? ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு, பாத்திரம் விளக்கிறதுக்கு லாய்க்கு, எங்கேயோ ஒரு வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு லாய்க்கு. இதுக்கு மேலே அது எதுக்குமே லாய்க்கப்படாது அப்படின்னு நினைக்கிற ஆளைத்தான் அந்த சுற்றி இருக்கிற அத்தனை பேர்லையும் மேலே கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வச்சிருவார். ஏன் தெரியுமா? இவங்க எல்லாரும் அழகாக இருக்கிற ராகேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பரலோகம் அற்பமாக எண்ணப்பட்ட லேயாலை தான் பார்த்து கொண்டு இருந்தது. எல்லாம் அவகிட்ட இருக்கிற குறைய மட்டும், கண்ணை மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் அவளுக்கு ஒரு இருதயம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை பரலோகம் பார்த்துச்சு. நான் லேயாலை பற்றி ரொம்ப யோசிப்பேன். அந்த அம்மா மாதிரி ஒரு லைஃப் உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது. திடீர்னு கூப்பிட்டு அப்பங்காரன் சொல்கிறான். அதே அப்பந்தான் தான் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது, ரெபேக்காலுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அதே அப்பா தான் சொன்னார், பெண்ணின் வாய்பிறப்பை கேட்போம். இல்லை, அவர் சொல்கிறார், பெண்ணின் வாய்பிறப்பை கேட்போம், இஷ்டமானு கேட்போம், அதுக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அதே அப்பா தான் இந்த அம்மாக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? ஏம்மா உனக்கு இஷ்டமா? அவன் உன் தங்கச்சிக்காக தான் 7 வருஷம் வேலை செய்கிறான், இஷ்டமானா அந்த கேள்வியே கேட்கல, திருட்டளவாக அனுப்பி விடுறான். அப்போ லேயாளுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவளை கற்பம் தரிக்கும்படி செய்தார். நம்ம இக்னோரண்ட்னு எப்போ இந்த உலகம் சொல்லுதோ அப்போ தான் கர்த்தர் சொல்லுவார், யூ ஆர் செலக்டட். அப்படி ஆண்டவர் செஞ்சுருவார். கடைசியில் தாவீதோடைய இராணுவத்தில் தான் அண்ணங்கள்லாம் வேலை செய்யணும். கடைசியில் யோசேப்புக்கிட்ட தான் எல்லாரும் வந்து அரிசிக்கு நிற்கணும், கோதுமைக்கு நிற்கணும். அதை கர்த்தரே செய்வார். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட உனக்கு ஒரு தைரியம் இருக்கணும். இவங்க என்னை அற்பமாக நினைக்கிட்டோம், ஆனால் என்னை அற்புதமாய் நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவங்கள அழகாக செஞ்ச ஆண்டவர் தான் என்னை அற்பமாக செஞ்சார். ஏன் அற்பமாக செஞ்சார் தெரியுமா? இந்த அற்பத்தையே நான் எப்படி அதிசயமாய் மாத்திரேன் பாருன்றதுக்கு தான் கர்த்தர் உன்னை என்னையும் அற்பமாக செஞ்சார். ஏன் நீங்கள் பைபிளில் எடுத்து பாருங்களேன், இந்த ஜியோனாலஜி ஒன்று இருக்கும், 1ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருக்கும் பாருங்களேன். அதில் இருக்கிறவனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பாருங்கள், மேக்சிமம் சரியாக இருக்காது. இன்றைக்கி உலகம் எதெல்லாம் அருவருப்புங்குதோ, எவனெல்லாம் உலகம் தள்ளி வைக்குதோ, அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து ஆண்டவர் ஆளை செலக்ட் பண்ணிகிட்டே வந்திருப்பார். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ரூத்தோடைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத் எப்படிப்பட்ட ஒரு ஆள்? மோவாபிய ஸ்திரீ. தாமாருக்கு எப்படி பிள்ளை பிறந்துச்சு? ராகாப் எப்படிப்பட்டவங்க? எடுத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொள்ளுங்க. இவங்க எல்லா பிரமாணத்தின்படியாகவும் இருக்கட்டும் சரி, உலக பிரகாரமாக இருக்க சரி, அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். ஆனால் அந்த அற்பமாக எண்ணப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே வருவார். ஆனால் இவங்களுக்கு ஒன்று தோணணும்,
இதெல்லாம் ஏன் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு? ஏன் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள்? ஏன் தாமார் இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு யூதா ஒதுக்கி வச்சுட்டாரு? ஏன் ரூத்து இந்த ஒரு நிலைமைக்கு ஆளானாங்க? இந்த மாதிரி ஆட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு எதுக்கு பைபிள் கொடுத்து வச்சிருக்கு தெரியுமா? இவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்த என்னையும் கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் யாருன்னா இஸ்மவேல். ஏன்னா இஸ்மவேலை பிடிக்குமான்னு கேட்காதீங்க, இஸ்மவேலுக்கு நடந்த சம்பவம் பிடிக்கும். அவன் வியூவில் பாருங்கள், அவனுக்கு அன்றைக்கி ஒரு 15 வயசு 16 வயசு, அவன் வியூவில் 16 வயசு, அம்மாவோட அப்பா துரத்தி விட்டுட்டாரு. அவன் வியூவில் சொல்கிறேன், அப்பா நீதிமான், கர்த்தர் சொன்னாருன்னு செய்கிறார் ஆபிரகாம். அவன் வியூவில் என்ன, எங்கள் அம்மாவோட என்னை என்ன பண்ணி விட்டாங்க, துரத்தி விட்டாங்க. என் வாழ்க்கை என்ன, ஏன் எங்கள் அப்பா துரத்தினாரு, அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார், இன்னொரு பையன் பிறந்துட்டார், அதனால் என்னை துரத்தி. இவன் பண்ண தப்பு எப்பவுமே நமக்கு தெரியாது. இவன் ஈசாக்கை பரியாசம் பண்ணது எப்பவுமே நம்ம சைடில் இருக்கிற குற்றம் நமக்கு தெரியவே தெரியாது. அடுத்தவன் குற்றவாளின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த வியூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஈசாக்க இவன் நினச்சுமா இஸ்மவேல் எங்கள் அப்பா என்னை துரத்தி விட்டாரு, எங்கள் அம்மாவோட துரத்தி விட்டாரு, வனாந்தரத்துக்கு நாங்கள் ஓடி போயிட்டோம், வாழ வழி இல்லாமல் இருந்தோம், சாகிற நிலைமைக்கு போயிட்டோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ட்ராக்கில் விழுந்து சாகிற நிலைமைக்கு போனவங்க இருக்காங்க, பிள்ளையை கையில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை முடியாமல் வாழ முடியாமல், கணவன் கைவிடப்பட்டு இல்லை கணவன் செத்து போய் கணவன் விரட்டி விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு குடும்பத்தை எப்படி நடத்துறதுனே தெரியாமல் பேசாமல் இந்த பிள்ளையோட வாழ்றதை விட சாகிறதே பெட்டர் அப்படின்னு நினச்சி எத்தனையோ தாய் சாகிற இடத்துக்கு போனவங்களாம் இருக்காங்க. அந்த இடத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறார் பாருங்க. அப்பா வேலை விரட்டப்பட்டவன், வாழ வழி தெரியாதவன், அடுத்த நிமிஷம் சாவு வாசலில் நிற்கிது, சூரிய செடிக்கு கீழே, ஒரு செடிக்கு கீழே இருக்குது. அந்த பேர்சபாவன் அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, பிள்ளையோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் வளரும்போது கர்த்தர் கூடவே இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனையும் 12 பிரபுக்கள் கொண்டு வந்து, ஈசாக்குக்கு எப்படி 12 சந்ததி வந்துச்சோ அதே மாதிரி இஸ்மவேலுக்கும் 12 சந்ததியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். அந்த தேவன் தான் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்டவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், தைரியமாக இரு, எழுந்துச்சு நின்று பேசு, தைரியமாக பேசு. உன்னை என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு ஆளாடான்னு கேட்பான், நீ பேச. ஒரு நாள் நீ பேசுகிறத கேட்கறதுக்கு அண்ணாவும் காய்பாவும் உட்காந்துருப்பாரு. ஒரு நாள் நீ பேசுவதை கேட்கறதுக்கு பெரிய பெரிய ஆட்களை கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வச்சிருப்பார். அதான் கர்த்தர் செய்வது. பைபிளில் எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. இந்த மாதிரி தள்ளப்பட்டவங்க வேணாம், பேதுருவே இயேசுவை பார்த்து அதே வார்த்தை தான் சொல்லுவார். அதே 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்களேன், வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அற்பமாய் எண்ணப்பட்ட அவர், சர்வ வல்லமை உள்ள தேவனை இஸ்ரவேல் ஜனங்க எப்படி நினைச்சாங்களாம்? அற்பமா. என்ன அற்பமா? பெரிய அற்புத அடையாளம் செய்கிறாரு, தேவனுடைய குமாரன் சொன்னாரு, அட்ரா பார்ப்போம், அடிச்சாங்க. துப்புனா பார்ப்போம், துப்புனாங்க. தாடி மயிரை பிடிச்சி இருடா இழுத்தாங்க, சங்கிலியில் அட்ரா அடிச்சாங்க. என்ன ஒன்றும் ரியாக்ஷனே இல்லை. அப்போ தூக்கி சிறுவையில் தொங்க விட்டாச்சு. அவர்களை பொறுத்த வரைக்கும் அற்பமான ஒரு மனுஷன் அவர். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவரை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார். அந்த தேவன் தான் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார். வீடுகளில் அற்பமாக எண்ணப்பட்டோம், சகோதரர்களால் அற்பமாக எண்ணப்பட்டோம், நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் அற்பமாக எண்ணப்பட்டோம். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மறக்கப்பட்ட உன்னை ராஜாவாக கொண்டு உட்கார வைப்பார். குழியிலே போடப்பட்ட உன்னை சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி உட்கார வைப்பார். நாம் என்னைக்கு அற்பமாக நினைக்கப்படுறோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் நினைத்தருளுவார். அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் நினைத்தருளினார். அதுதான் உண்மை. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும். உங்கள்கிட்ட இருக்க டிஸ்குவாலிஃபிகேஷன் நிறையா இருக்கும். இங்கிலீஷ் பேச வராதுன்னு சொல்லுவாங்க, இருந்துட்டு போட்டோம், சொல்லிட்டு போயிட்டோம். அவர் இங்கிலீஷ் பேசினா தப்பாக பேசுவார், சொல்லிட்டு போட்டோம். தமிழ் ஒழுங்காக வருமா? சோத்திரம், பிரைஸ் தலாட். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எது நமக்கு கனவீனம், எது அற்பம், எதை சொல்கிறாங்களோ அதை நீங்கள் விட்டுட்டு போயிட்டே இருங்க. நம்மை உயர்த்துவதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இவ்வளவுக்கும் காரணம் என்னான்னு சொல்லி முடிக்கிறார் அந்த வசனத்தில். அவனுக்கு படிப்பறிவு கிடையாது, அற்பமாக எண்ணப்பட்டவன். இவனுக்கு இப்படி ஒரு தைரியம் வருவதுக்கு வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ். அப்போ இவனுக்கு இவ்வளோ தைரியம் வந்து பேசுவதுக்கு என்ன வாய்ப்புடான்னு பார்த்தா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அவன் இயேசுவோடு கூட இருந்தவன். அவன் இயேசு கூட இருந்ததுனால அவருக்கு இருக்கிற தைரியம் இவனுக்கும் இருக்குது, அவருக்கு இருக்கிற படிப்பறிவு இவனுக்கும் இருக்குது, அவருக்கு இருக்கக்கூடியதான எல்லாம் இவருக்கும் இருக்குது. அப்போது உங்களையும் என்னையும் வச்சு எதை பார்க்க போகிறாங்கன்னா, நம்ம படிப்பறிவு அல்ல, நம்ம ஸ்டேட்டஸ் அல்ல, நம் மூலமாய் அவர்கள் தேவனை பார்க்க போகிறாங்க. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை படிப்பறிவு இல்லாதவனா மாற்றினார், திக்குவாயும் மந்தனாவுமா மாற்றினார். எதுக்காக உன்னை பேதமை உள்ளவர்களாக மாற்றினார், அற்பமாக எண்ணப்பட வச்சாருன்னா, நீங்கள் போய் நிற்கும் போது அவர்கள் இனி உங்களை பார்க்க மாட்டார்கள், உங்கள் மூலமாய் இயேசுவை பார்ப்பார்கள். இவனுக்கு இந்த வாய்ப்பே இல்லையா? இவன் உயர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வாய்ப்பே இல்லை, இவனுக்கு தைரியமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவெல்லாம் பேசுகிறான்றதே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி பேசுகிறானா என்னவா இருக்கும்? இவன் கூட ஒரு 3.5 வருஷம் இயேசுன்னு ஒரு ஆளோட இருந்தாங்க.
அந்த தைரியம் தாங்க இவனுக்கு இவ்வளவும். அதுதான் உண்மை. அப்படித்தான் நீங்களும் நானும் வெளிப்பட வேண்டும். நீ டாக்டரா வெளிப்படுவதை விட, இன்ஜினியராய் வெளிப்படுவதை விட, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் கூட இருந்தவன் இவன் வெளிப்படுது பார்த்தீங்களா, அந்த வெளிப்பாடுக்கு ஈக்குவலான வெளிப்பாடு வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் எதை வேணா சொல்லிக்கோங்க, எதை வேணா சொல்லிக்கோங்க. நீங்கள் பெரிய கம்பெனியில் மேனேஜர்னு சொல்லிக்கோங்க, இருக்கிற மிகப்பெரிய வேர்ல்டில் நம்பர் 1 கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லிக்கோங்க. இது எல்லாத்தை விட கர்த்தரோடு இருக்கிற மனுஷங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே நம்பர் 1. யோசித்து பாருங்க. ஒபதியா ஆகாபுக்கும் பயப்படுறான், எலியாவுக்கும் பயப்படுறான். ஆனால் ஆகாப்பை விட எலியாவுக்கு அதிகமாய் பயப்படுகிறார். ஊரே ஏரோதுக்கு பயப்படுகிறது, ஆனால் ஏரோது யாருக்கு பயப்படுறான்? யோவான் ஸ்நானகனுக்கு பயந்திருந்தான். அந்த பயம் ஏன் வருது தெரியுமா? நீ கர்த்தரோடு கூட இருந்தால் அந்த பயம் அவர்களுக்கு வரும். அன்னைக்கு பேதுரு யோவானையும் பார்த்த உடனே அவங்களுக்கு நல்லா தெரியுது, இவங்களுடைய இந்த உயர்வுக்கு, இந்த மாதிரி பேசுறதுக்கு, இந்த தைரியத்துக்கு, இப்படி ஒரு பதில் கொடுக்கறதுக்கு, பிரதான ஆசாரியனுக்கு ஈக்குவலாக பேசுவதற்கு காரணம் படிப்பல்ல, காரணம் இவர்களுடைய பேக்ரவுண்ட் அல்ல, இவங்க வளர்ந்த விதம் அல்ல. ஒரே ஒரு காரணம், இவங்க எல்லாம் இயேசு கூட இருந்து வந்தவங்க, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த தைரியம் தானாகவே இன்பில்ட் ஆயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சான் பாருங்க. அதுக்கு தான் கர்த்தர் 2 பேரும் நிற்க வச்சார் அந்த இடத்துல. அல்லேலூயா. அப்போ உங்களை என்ன நிற்க வச்சா, நீங்கள் நானும் வெளிப்படக்கூடாது, நம்ம படிப்பு வெளிப்படக்கூடாது. இப்போ இயேசு வந்து ஏஞ்சி நின்று பேசுகிறாரு. பேசின உடனே இதே மாதிரி தான் அங்கேயும் சொல்கிறாங்க, இவன் மரியாளின் மைந்தன் அல்லவா, அடுத்து இவன் தச்சனின் குமாரன் அல்லவா, இன்னொரு இடத்துல சொல்லுது இவன் தச்சன் அல்லவா. இவன் எப்படி பைபிளை இவ்வளோ அழகாக பேசுகிறான்? இவ்வளவு தைரியம் எங்கேருந்து வருது? முகதாட்சணியம் இல்லாமல் பேசுகிறாரு. இவருக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வருகிறது? இந்த ஆச்சரியம் தான் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வரணும். அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். அப்படி வரும்போது தான் நாம் கர்த்தரோடு கூட இருந்தவர்கள் என்பது வெளிப்படும். நம்மகிட்ட இப்போவும் சொல்கிறேன், ஒரு காரியம் இருக்கா, சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. பவுலுக்கிட்ட 3 விதமான உபதேசம் இருந்துச்சு. பவுலுக்கிட்ட 3 விதமான உபதேசம். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்க முடியும். 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 16:4. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். இப்போ பவுலுக்கிட்ட இருக்கிற ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் கொடுத்தது, மூப்பர்கள் கொடுத்தது. இதை கொண்டு போய் கொடுக்குறாரு, இதை கொண்டு போய் போராட்டத்தெல்லாம் கொடுக்குறாரு. இது ஒன்று. ரெண்டாவது, பவுலே சொல்கிறாரு, நான் கமாலியலிடத்தில் பாதத்தில் உட்காந்து படித்தேன். ரெண்டாவது கமாலியல்கிட்ட படித்தது. மூணாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 11 இருக்குது, உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ 3 விதமான உபதேசம் அவர்கிட்ட இருக்குது. ஒன்று கமாலியல்கிட்ட படித்தது, இன்னொன்று அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் ஊழியக்காரங்கிட்ட படித்தது, இன்னொன்று கர்த்தரையே வெளிப்படுத்தினது. இப்போ இயேசுவுக்கு அப்போஸ்தலர்கள் யாரும் கொடுக்கல, இயேசுவுக்கு மூப்பர்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கல, கமாலியல் சொல்லிக் கொடுக்கல. பிதா என்ன சொன்னாரோ அதை அவர் அப்படியே இயேசுவே சொல்றாரு, பிதா எனக்கு ஒப்புவித்தவைகளை நான் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. அப்போ எது அந்த தைரியத்தை கொண்டு வரும் தெரியுமா? நீங்க அப்போஸ்தலர்கிட்ட படிக்க வேணான்னு சொல்லலை, கமாலியல்கிட்ட படிக்க வேணான்னு சொல்லலை. இது எல்லாம் ஆச்சரியத்தை உண்டு பண்ணாது. இதெல்லாம் உங்களுக்கு படிப்பறிவு. ஆமாங்க, அவன் அந்த பைபிள் காலேஜில் படித்தவன், இவர் இந்த கம்பெனியில் இத்தனை வருஷம் பெரிய ஆளாக இருந்தவர், இந்த பேச்சு வேற, இது கமாலியல்கிட்ட படித்தது, இது அப்போஸ்தலர்கிட்ட படித்ததுக்கு ஈக்குவல். இது எல்லாத்தையும் தாண்டி எங்கிட்ட இன்னொன்று வரணும். அது என்ன தெரியுமா? நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இவனுக்கு படிப்பறிவும் கிடையாது, கமாலியல்த்தையும் படிக்கல, இவனுக்கு வேற எங்கேயும் யாரும் சொல்லிக் கொடுக்கல, இவன் பேக்ரவுண்டும் கிடையாது. இது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது. இயேசு கிறிஸ்து கூட இருந்ததுனால இவனுக்கு இது வந்துச்சு. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வரணும். அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட எப்போ கேட்கும் போதும், ஆண்டவர் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது ஒன்று இருக்குது, இப்போ நீங்கள் இங்கே வரும்போது நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்வது. அந்த கர்த்தரிடத்துலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த தைரியம் வரும். ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார், கர்த்தர் என்னை அனுப்பி வச்சிருக்கிறாரு. பார்வோன் சொல்லிட்டார் யோசேப்பை பார்த்து, நீ போ யோசேப்பு, நீ போ, இந்த எகிப்தில் என்ன தவிர அத்தனை பேர் உனக்கு கீழ்பட்டிருப்பாங்க, எல்லாரும் உனக்கு வணங்குவாங்க சொல்லிட்டு அப்படியே பார்வோன் யோசேப்பை அனுப்பி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் யோசேப்புக்கு ஒன்று கொடுத்து அனுப்புகிறான். அவன் என்ன கொடுத்தான்? முத்திரை மோதிரம் ஒன்றை கொடுத்து போட்டுட்டு போன்றான். ஏன் தெரியுமா? ஒருவேளை நான் கொடுத்த கட்டளை இந்த நாட்டில் யாருக்காவது தெரியாமல் கூட இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வாட்ஸ்அப் கிடையாது, மீடியா கிடையாது, நியூஸ் கிடையாது, தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த மோதிரத்தை பார்க்குற அத்தனை பேரும் உனக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பான். இந்த மோதிரத்தை பார்த்தானா இது ராஜாவுடைய மோதிரம், இந்த மோதிரத்துக்கு முன்னாடி தலையை தூக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதே தான்
நமக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டாங்க, உத்தரவெல்லாம் இருக்கு. ஆனால் நீ கர்த்தரோடு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுறீங்கள, அதுதான் முத்திரை மோதிரம். அது வரும்போது தான் அந்த தைரியம் வரும். வசனம் படிக்கிறோம், கேட்குறோம், எல்லாம் இருக்கு. கர்த்தர் கொடுக்குற அதிகாரம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அவர்கிட்ட இருந்து வர அத்தாரிட்டி அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும் இல்லையா? இப்போ நீங்கள் பாருங்க, 2 வீலரில் போயிட்டு இருக்கிறீங்க சரியா, அதே உங்களை சைரன் போட்ட வண்டிக்குள்ளே உட்கார வச்சு மரியாதையாக கூப்பிட்டு போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வருதா இல்லையா? ஒரு சேஃப்டி உணர்வு. 2 வீலரில் போடும்போது அவன் மோதிடுவானோ, இவன் மோதிடுவானோ, எவனை இடிச்சிருவானோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல. ஆனால் அந்த சைரன் போட்ட வண்டியில் போகும்போது எவனும் என்னை என்ன செய்ய மாட்டான், இடிக்க மாட்டான், மோத மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். ஒன்று மட்டும் நிச்சயம், எனக்கு எல்லா சிக்னலும் ஓப்பனாக இருக்கும், என்னை எதுவும் மோதாது, 4 பக்கமும் பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த சைரன் போட்ட வண்டி எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருதில்ல. அதே மாதிரி தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு கர்த்தர் உன்னை அனுப்பும்போது, அது எதிரில் நிற்கிறது காய்பாவாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், எதிரில் நிற்கிறது எப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கட்டும், உனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். அதை பார்க்குற அவனுக்கு தெரியும், இந்த வயலுக்கு இந்த தைரியம் கிடையாதியா, இவனுக்கு தைரியத்துக்கு காரணம் இவன் இயேசு கூட இருக்கிறான், அதனால தான் இவனை தைரியமாக இருக்கிறான். இதை உலகம் உங்கள் மேலும் பார்க்கும், என்னிடத்திலும் பார்க்கும். அதை பார்க்கணும். அப்படி பார்க்க தொடங்கிட்டா யாரும் எதுவும் உங்களையும் என்னையும் செய்ய முடியாது. இது ஸ்பிரிச்சுவல் பயம். இந்த பயத்தை பரலோகம் தானாய் கொடுக்கும், உண்டாக்கும். உன்னை குறித்த பயம் இஸ்ரவேலருக்கு உண்டாயிருக்கும். உன்னை குறித்த பயம் உன் சுற்றிலும் இருக்கிற உன் சத்துருக்களுக்கு உண்டாயிருக்கும். அந்த பயம் நம்மை குறித்து நம்மை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் உண்டாகணும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்ச அழைப்பு.